டபுள் இன்ஜின் அரவிந்த் நான் சொல்லியிருக்கேன் பல இடம். டபுள் இன்ஜின் முன்னாடி போனாலும் விசில் அடிக்கணும், பின்னாடி வந்தாலும் விசில் அடிக்கணும். ஆகவே விசில் யார் கையில மாட்டிட்டு இருக்குன்னா விஜய் கையில மாட்டிட்டு இருக்கு. இப்ப திமுகவா விஜயான் தான் இங்க களம். ஆகவே களத்திலேயே இல்லாத ஒருத்தங்க சீட்டு கேட்டா என்ன, சீட்டு கொடுத்தா என்ன, சீட்டு வாங்கினா என்ன, வாங்காம போனா என்ன, அது வேலைக்கு ஆகாது. அது புடிஞ்சு போன ஒரு கணக்கு. ரொம்ப நேரமா நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்க ஜாலியா காங்கிரஸ் இந்த ஒரு சீட்டை என் கையில கொடுத்து பிரதமர் மோடி வரணுமா ராகுல் காந்தி வரணுமான்னு கேட்டீங்கன்னா நேரா ராகுல் காந்தி தான் வரணும் இந்த நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர்னு சொல்றேன். அந்த குடும்பத்து மேல ரொம்ப அன்பு வைத்திருப்பவன் மாத்திரமல்ல, காங்கிரஸை நான் போற்றி, காங்கிரஸ் தலைவரை போற்றி கொண்டாடுவோம். அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. என்னுடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நீட்டா சொன்னார். அப்ப அந்த காலத்திலேயே சொன்னார். பெருந்தலைவர் காமராஜர் எனது தலைவர், பேரறிஞர் அண்ணா அவர்கள் குருநாதர்னார். ஆனா அன்பு நண்பர்கள் என்ன சொல்லிக்கிறோம், 67ல நாங்கள் ஆட்சி அமைத்தோம். அப்புறம் 69 உங்களுக்கு தெரியும் அண்ணா பேரு மறைவு. அதற்கு பின்னால கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்தார். கலைஞர் அதுவரை முதலமைச்சராக இருந்தார். நாவலர் வரவேண்டியவர். 72 ஆச்சு. 77ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார். அப்புறம் பாத்தீங்கன்னா 87 வரைக்கும் தலைவர் இருந்தார். தோல்வியே காணாமல் இருந்தது. 91ல திருப்பி அம்மா வந்தார்கள். இந்த இடைப்பட்ட காலத்தை விட்டு அப்புறம் 96 பாத்தீங்கன்னா டிஎம்கே, அப்புறம் 2001 பாத்தீங்கன்னா அம்மா, 2006 பாத்தீங்கன்னா டிஎம்கே, 2011 16 அம்மா, 2021 டிஎம்கே மறுபடியும் வந்துருச்சு. ஆனா இது ஏன் சொல்ல வந்தேன்னு சொன்னீங்கன்னா, இதுக்கு நடுவுல திராவிட இயக்கங்களுடைய ஆதிக்கம் தொடர்ந்து நாங்கள் ஆட்சியிலே மாறி மாறி இருப்பது தான் தொடர்கதையாக இருக்கிறது.